எல்லாமே உங்க 2 பேருக்கும் தானே. ஹெச்ஆர் கால் பண்றாரு, என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஆமா. யார் இது? ஹலோ, யாரு? ஆ ஆ, சொல்லுங்க. இல்லண்ணா, நீங்க இவ்ளோ காலையில ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என் பொண்ண பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆ, சரி சரி சரி, கேட்டு சொல்றேன். ஆ, சரி வச்சிடுறேன். ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சா? என்ன காலையிலே போன் பண்ணிருக்காங்க? அது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருந்தாரு. இந்தாங்கப்பா, சுவாரஸ்யமா ஒண்ணுமே இல்ல. சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். மேகலா இன்னும் மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லல. உங்களுக்கு நேரம் இருக்கா? பேசலாமா? சொல்லுங்க. அது என் வீட்டு பக்கத்துல ஒரு லேண்ட் ஒண்ணு விலைக்கு வருது. உங்க வீட்டு பக்கத்துலயா? அது செம ஏரியா வச்சே. ஆனா ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்குமே. வேற ஆளே வேண்டாம். வந்து சேருது பாரு. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த லேண்ட் ஓனருக்கு ஏதோ எமர்ஜென்சியா, அதனால பாதி ரேட்டுக்கு குடுக்கறதா முடிவு பண்ணிருக்காரு. ஓ, வேற யாரும் முந்தறதுக்கு முன்னாடி நாம வாங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப லாபம். அவ்வளவுதானே? என்ன ஏதுன்னு விசாரிங்க. ரேட் ஒத்து வந்தா வாங்கிடலாம். சந்தோஷம். இதோ இப்பவே நான் போன் பண்ணி பேசிடுறேன். ஹலோ. சரிங்கப்பா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் புறப்படுறேன். ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் வாடி. சீதா, எங்க நம்ம கிட்ட பங்கு எதுவும் கேட்டுருவாங்களோன்னு பயந்து எப்படி ஓடுறான் பாத்தியா? அவன் ஓடுறது இருக்கட்டும். நீங்க எந்த தைரியத்துல அந்த நிலத்தை வாங்கலான்னு சொன்னீங்க? வர்ற வருமானம் வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டா இருக்குங்க. அடியே பொண்டாட்டி, இந்த மார்க்கண்டையன் இனிமே சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல, ஜெனரல் மேனேஜர். காலையிலேயே எதுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்கன்னு கேட்டியே? இந்த ப்ரமோஷன் விஷயத்த சொல்லதான் கால் பண்ணாங்க. இத்தனை வருஷம் நீங்க உழைச்சதுக்கு கிடைச்ச மரியாதை இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாம் சரிதான். இந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் மறைச்சு வச்சுக்கோ. பசங்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. என்னங்க நீங்க பசங்க கிட்ட சொன்னா என்ன? ஒரு காரணமா தான் சொல்றேன். இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். விஜய், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? அப்ப எனக்கு சாக்லேட் தருவீங்களா பாட்டி? நீ ஃபுல்லா சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ காலி பண்ணி கொண்டு வா, நான் தரேன். அத்தை, வாமா. பாயாசம் ரெடி. வெய் மைக்கேலா, எல்லாரும் வரட்டும். மா, குட் மார்னிங் மா. வந்துட்டியா ராஜா? என்னம்மா, என்ன ஸ்பெஷல்? பாயசம். பாயசம்லாம் செஞ்சிருக்கீங்க? ஏய் என்னடா? பாயாசம் செய்ய சொன்னாங்க, ஆனா ஏங்கிற காரணத்தை மட்டும் அத்தை இன்னும் சொல்லவே இல்ல. அப்பா, நான் லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணாதான் பாட்டி எனக்கு சாக்லேட் தருவாங்க. நீ தான் குட் பாய் ஆச்சே. சாக்லேட் வாங்கினோம் கரெக்டா? என்ன? சரிப்பா. இவர மாதிரியே இருக்கணும். எது ஃப்ரீயா கிடைச்சாலும் விட்டுறக்கூடாது. மா, டைம் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? டேய், என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள்
நீ பரபரப்பா வேலைக்கு கிளம்பி போறத என் கண்ணால நான் பார்க்கணும்டா. உனக்கு எனக்கு டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சனா? ஏன் பொண்டாட்டி என்ன தாங்குறானா? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? மா ஆ? பிளைட் அப்படி மாத்தி போறோம் பாருமா. ஆ. இத இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். அதுவும் சரிதான். இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்ல. சாப்பாடு இருக்கா இல்லையா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆ, உமா எங்க? அவ வந்ததானே சாப்பிட முடியும். ஆ, ஆ. அவளுக்கு மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணும். ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துடுவா. அதோ வந்துட்டாளே. வந்துட்டேன். மீட்டிங் மத்தியானம் தான், மெசேஜ் வந்துச்சுங்க. மீட்டிங் கேன்சலா? அப்ப ஓகே, இங்கே சாப்பிடலாம். உட்கார 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 உட்கார. டேய் இருடா, எப்பவும் அவசரம்தான். உங்க அப்பா வரட்டும். அடடே, இது என்ன பாயாசம்? ம். என்னது பால் பாயாசமா? பால் பாயாசம் தான். உமாக்கு பிடிக்கும்னு நிறைய முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கேன். எல்லாரும் வந்தாச்சு. இவரை இன்னும் ஆளை காணுமே. என்னம்மா ஸ்பெஷல்? எல்லாம் நல்ல விஷயம்தான். விஜய் கண்ணா, பாட்டி சீக்கிரம் வர சொன்னாங்கன்னு நீ போய் தாத்தாவை கூட்டிட்டு வா போ. சரிங்க பாட்டி. ஓடு ஓடு ஓடு. ஓடுற ஓடுற. டேய், விழுந்திருப்பற பாத்து போடா. பாயாசம் ஆறிட போகுது. இன்னைக்கு அப்பாக்கு பிறந்த நாள் கூட இல்லையே. ஆனா நிச்சயமா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆ, ஐயோ புத்திசாலி. ஏதாவது பேசி சமாளிக்கிறீங்களே தவிர விஷயத்துக்கே வரலையே. என்ன விஷயம் தான் சொல்லுங்களேன், தலை வெடிச்சிரும் போல இருக்கு. அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதான் விஷயம். அடடே சூப்பர்மா. வாவ் மா, வாவ். இது சொல்லவே இல்ல அப்பா. ஆமாண்டா, என்கிட்டயே காலையில தான் சொன்னாரு. கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாரா? அப்போ salary இன்கிரிமெண்ட் இருக்குல்ல? டேய், உன் மண்டைக்குள்ள இருக்கே கால்குலேட்டர், அது இல்லாம என்னைக்கு யோசிக்கிறியோ அப்பதான் நல்லா இருக்கும். காசுக்கு கணக்கு பார்க்காத அண்ணனா ஒரே ஒரு நாள் உன்னை பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. ஹாப்பி தானே? நான் உன்னை சொன்னதுக்கு நீ என்ன சொல்லி காமிக்கிற இல்ல? டெஃபினெட்லி அண்ணா. ரெண்டு பேரும் பேசாம இருங்க. சின்ன பசங்க மாதிரி சண்டைய ஆரம்பிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம வீட்ல புதுசா? இனிமே நீங்க தான் மேனேஜர் அம்மா. அதுதான் புதுசே. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி ப்ரமோஷன் வாங்கியிருக்காரு. பேர் எனக்கா? போடி. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே தாத்தாவை கூட்டிட்டு வந்துட்ட பாட்டி. அப்பா கை கொடுங்க, கை கொடுங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் மார்க்கண்டேயன், நீங்க ஜெனரல் மேனேஜரா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. ஏய் வாயடி. அப்பா, ஐ அம் வெரி ஹாப்பி. ஆனா யாரிடையும் சொல்லாம சைலண்டா வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதும் சொல்லலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். பா வாழ்த்துக்கள் பா. தேங்க்யூடா. சியர்ஸ் பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. பா சஸ்பென்ஸ் வச்சு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க வேற வேற லெவல் பா. தேங்க்ஸ்டா. சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், உங்க அம்மா உளறிட்டா. சரியான ஓட்ட வாய். வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ்மா மேகலா. உங்களுக்காக ஸ்பெஷலா பால் பாயாசம்லாம் செஞ்சிருக்கேன். அத்தையோட ஆர்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. தேங்க்யூமா. கொஞ்ச நேரம் ரகசியத்தை பாதுகாக்க முடியல உன்னால. இதுல என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? பிள்ளைங்க முகத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதை விட ரகசியமா வைக்கிறது ஒன்னும் பெருசா தெரியல எனக்கு. அப்பா, ஆபீஸ்ல தான் நீங்க ஜிஎம், வீட்ல அம்மா தான் எம்டி. ஏய். சரி, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காருங்க உட்காருங்க. போ.
ம். உமா ம்? முந்திரி இருக்குல்ல ஆ. இந்த வந்துருவேன். இம்மா நேரமா காத்துன்னு இருக்கிறது. சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சு கூட ஊத்தலாம்ல. இரு செல்லம்மா, என் மருமவ வந்துருவா. அவ வந்தாதான் நான் கூழ் ஊத்துவேன். அவ இல்லாம எப்படி? இப்ப வந்துருவா, இரு. ஆ, மா, நான் உன்னை போய் பார்த்துட்டு வந்துட்டாமா? அதெல்லாம் ஒண்ணே வேணாடா, இப்ப வந்துருவாடா. அது இல்லம்மா, லேட் ஆகுது இல்ல. டேய், இப்ப என்னடா அவசரம்? அவன் மொல்லமா வரட்டும் உர்றா. என்ன லோக, ஆ? உன் மருமலுக்கோசம் சாமியவே வெயிட்டிங்ல போடுறிய? ஆமாப்பா, அதுவும் என் வீட்டு சாமி தானே. ஓவர் சீனால இருக்கு. அது என்ன, இந்த ஊர்லயே இல்லாத அதிசய மருமக. இப்ப லட்டாட்டம் வருவா பாரு. மலரு யாங்க வந்துட்டாங்க. வா கண்ணு, வா 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 வா. நல்லாதான் இருக்கிறா. பாத்துக்கிறீங்களா? இதான் என் லட்டு மருமவ, என் ராசாத்தி. மாமா, வேட்டி சட்டையில வேற லெவல்ல இருக்கீங்க. ஸ்டைல் அள்ளுதே. ஓ, அப்படியாம்மா சொல்ற? ராமராஜ சட்டை மாதிரி இருக்குன்னு எல்லாருமே கிண்டல் பண்றாங்கம்மா. பின்ன உண்மையதானே சொன்னோம். இவங்க கடக்குறாங்க மாமா, வயித்தறிச்சல். கூட்டத்துல வந்து நிக்கும் போது கூட சொல்லிக்கிறாரு. யார் இவரா? சோமாவே உன் மாமா ஆடுவாரு, நீ வேற சொல்லிட்டியா? சரி வா, சாமி கும்பிடலாம் வா. வா வா வா. பொண்ணு அழகாதான் இருக்கா. யாராவது சாமி, சாமி பூஜை ஆரம்பிச்சிடலாம். எல்லாரையும் காப்பாத்துமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, சரியாயிடும்ல? கேட்டேன். முதல்ல இருந்ததுக்கு இப்ப பரவாயில்லன்னு சொன்னாங்க. இந்தாங்க நீ. இதுக்கா தேவிக்கு போனேன்? நம்ம வீடு தானே. நான் என்ன விருந்தாளியா? என்ன நீ இப்படி கேட்டீங்க? இது உங்க வீடு. நீங்க மட்டும் இல்லனா நானும் உங்க தம்பியும் 3 வேளை சாப்பிட முடியுமா? சேச்சே, நடராஜா என் கூட பிறந்தவன் தான். ஆனா ராஜாவும் ரவியும் எனக்கு எப்படியோ அப்படிதான் இவனும். அவங்களுக்கு செய்யறதான் உங்களுக்கும் செய்யறேன். நடராஜா, என்னடா அவதான் இப்படி பண்றான்னா நீயும் கண் கலங்கிட்டு இருக்க? கண்ணை தொடங்கி 2 பேரும். அவர் என்ன சொல்லுவாரு? அசையாம கொள்ளாம அப்படியே பொம்மை மாதிரி இருந்தா நல்லது, இல்லைன்னா உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு எப்பவும் சொல்றதான் சொன்னாரு. அது சரி, மத்த எல்லா உயிருக்கும் அவரால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவர் இந்த மாதிரி சொன்னாதான் நீ பத்திரமா கவனமா இருப்பேன்னு அவர் சொல்லி இருப்பாரு. இந்தா, இத உள்ளவை. 2 நாளுக்கு முன்னாடியே மாமா பணம் கொடுத்துட்டியான்னு கேட்டாரு. என்னாலதான் வர முடியல. இங்க என்ன செலவு? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு செலவுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போற. மருந்து மாத்திரை செலவே எவ்வளவு இருக்கு நடராஜா? மருந்தெல்லாம் இருக்கா தேவிகி? இல்லனா வாங்கி தந்துட்டு போறேன். இல்ல நீ, அதெல்லாம் வாங்கிட்டேன். நீங்க கொடுத்த சூர்ணம் தான் காலியாயிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். அது காலியாயிடும்னு எனக்கு தெரியும். கவர்ல வச்சிருக்கேன் பாரு. மாமா எப்படி இருக்காரு? ரொம்ப நாளாச்சு பார்த்து. அங்கே வந்து எல்லாரையும் பார்க்கணும் ஆசையா தாக்கா இருக்கு, ஆனா வர முடியலையே. அதனால என்ன? நீ சீக்கிரமா எல்லாரையும் பார்க்க ஒரு வாய்ப்பு வரதான் போகுது. என்னக்கா சொல்ற? வீட்ல கல்யாணமாகாம இருக்கிறது மலர் மட்டும்தானே. நல்ல இடமா அமைஞ்சா அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு தான் பாத்துட்டு இருக்கோம். ஏய், உன் பிள்ளைய பாரு, கோயில்ல வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அதெல்லாம் ஏன் பாத்துனுக்குற? அவன் நான் இப்பவா சைட் அடிச்சுனுக்குறான். பால்வாடியில சேர்த்ததுல இருந்து சைட் அடிச்சுனுக்குறான். நீ அதை விட்டுட்டு சாமி முடியும். ஏட்டராஜ்யம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹானஹ ஷண்பன்னோதவஸ்ரீதாதனம் ஓம் யக்ஞபுருடாய ஸ்வாஹா. பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஓம் மகாகணபதயே ஸ்வாஹா. சௌபாகிய கணபதே ஸ்வாஹா. தில்லை கணபதே ஸ்வாஹா. வெச்சினியா வாக்கணும் எல்லாம் காத்துனுக்குறாங்க. வா 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 வா. ஓகே ஓகே ஓகே, வரிசையா வாங்க எல்லாரும். ஏங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. எங்க அம்மா செஞ்ச கூழு, எங்க அப்பா செஞ்ச தயிர் சாதம், நான் செஞ்ச கருவாட்டு குழம்பு. ஓகே ரெடி, வாங்க. அம்மாடி உன் கையால கூழ ஊத்து. சரி அத்தை. குடு குடுறா. டேய் எங்க அவ? முதல்ல கேட்டதால அவளுக்கு குடு. இந்தாங்க. அத்தையும் வாங்கிக்கங்க. அத்தை வாங்க. அக்கா வாங்க. இந்தாங்க பிடிங்க. குழம்பு ஊத்துவா? அத்தை போடு மலரு. ஊத்து. இத்த குஸ்தி நீங்க அத்தை ரவுண்ட் வரணும். போங்க. இந்த கண்ணு குடி கண்ணு போடுறா. நீங்க யாரும் குடிக்கலையா அத்தை? அம்மா நீ கூவ குடிமா. நீ கூவ குடிக்கிற அழக பார்க்கதான் நாங்க வருஷம் கூவே ஊத்துறோம். என்னடி நீ குடிக்கண்ணு. என்ன விட நீ பயங்கரமா டயலாக் சொல்றியப்பா. டேய் அத பத்தி நீ என்னடா என்ன கேக்குறது? அவ ஏன் வீட்டு புள்ளடா. அப்படி சொல்லுங்க மாமா. இவருக்கு பொம்பளை புள்ள ஓணும் தான் ஆசை. அந்த குறையத்தான் உன்னை பாராட்டி தீத்துக்கிறாரு. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா அமையும். அமையணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்க்கா? உங்க மாமாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இப்படி நல்ல விஷயங்களை கேட்டாலே மனசுக்கு ரொம்ப தெம்பாயிடுதுக்கா. நான் கோயிலுக்கு போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதனால இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். கிளம்புறேன் நடராஜா. உடம்ப பாத்துக்கோ. தைரியமா இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வாக்கிங் போயிட்டு வா. முடியலனா தேவகியும் கூட்டிட்டு போ. அது மனசுக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும். மாமாவுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுக்கா. சரி. சரிக்கா. நீயும் தைரியமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் யோசிக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. சரி நான் வரேன் தேவகி. ஃபைனலா கொடுங்கன்னு எங்க கேக்குறாங்க. கரெக்ஷன் அது இது. மார்னிங். இதுக்கப்புறம் வச்சு கொடுக்குறாங்களா பாப்போம். அப்படியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் போல. எப்பயோ நடந்திருக்க வேண்டியது. நம்ம கையில என்ன சார் இருக்கு சார்? நியாயமா அது உங்களுக்கு வர வேண்டிய போஸ்ட் தானே சார். நம்ம பழைய மேனேஜர் சரியான டார்ச்சர் சார். எப்போ போவார்னு ஆஃபீஸே காத்துட்டு இருந்தது. இனி ஹாப்பி தான் சார். ஆஃபீஸில் எல்லாரும் அவர் போகிறத பற்றி தான் சார் பேச்சு. வாழ்த்துக்கள் சார். சேகர் சார், சொல்லுங்க சார். வந்தது முதல் வேலையா இந்த ரூமை க்ளீன் பண்ணி வைங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? சாரி சார், இப்ப பண்ணிடுறேன். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? சரி, நீங்க ரூமை க்ளீன் பண்ணி வைங்க, நான் ஹெச்ஆர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார் சார் வாங்க சார், உட்காருங்க சார். அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜர் மனோகரை திடீர்னு மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எனக்கே நேற்று நைட்டு தான் சார் தெரியும். ஓ அப்படியா சார்? நாம என்ன சார் பண்ண முடியும்? மேனேஜ்மெண்ட் எப்ப என்ன முடிவெடுக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? கேட்டா கம்பெனியோட நன்மைக்குன்னு சொல்றாங்க. சார், கம்பெனியோட நன்மைக்குன்னா செஞ்சுதானே சார் ஆகணும். கரெக்டா சொன்னீங்க. முன்ன மாதிரிலாம் இல்ல மார்க்கண்டேயன் சார், எல்லாமே மாறி போச்சு. நம்ம எம்டியோட பையன்தான் மொத்த கம்பெனி இனி பாத்துக்க போறாராம். ஓ அப்படியா சார்? ஆமா சார், அதனாலதான் இந்த மாற்றமே. சரி அதை விடுங்க, உங்க விஷயத்துக்கு வரேன். நீங்க உழைச்ச உழைப்புக்கு மொத்தமா பலன் கிடைக்க போகுது. மொத்தம் 35 வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சவர் நீங்க. ஆபீஸே கதின்னு இருந்தீங்க.
ரொம்ப பெரிய விஷயம் சார். இதுல என்ன சார் இருக்கு? பிடிச்ச வேலை பிடிச்சு செஞ்சதுனால தான் இவ்வளவு வருஷமா வேலை செய்யறேன். அதுவும் சரிதான். இந்த காலத்துல உங்களை மாதிரி யாரு சின்சியரா இருக்காங்க சொல்லுங்க? உங்களை மாதிரி ஆளுங்க திரும்ப இந்த கம்பெனிக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் சார். சரிங்க சார், நான் விஷயத்துக்கு வரேன். மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசினாங்க, உங்களுக்கு இன்னையோட ரிட்டையர்மெண்ட் கொடுத்தலான்னு சொன்னாங்க. சார் புரியல. மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சார் சார் மார்க்கண்டேயன் சார், மார்க்கண்டேயன் சார்.